சமீபத்துல இப்ப ஒரு வாரத்துக்குள்ளார மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர்னு சொல்லப்படுற திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள், அவர் ஒரு சுற்றுச்சூழல் போராளி. அவர் ஒரு வகுப்பு வாரியத்துக்கு உட்பட்ட அந்த நிலத்தை முறைகேடாக கையகப்படுத்தக்கூடிய அந்த சமூக விரோதிகள் கிட்ட இருந்து அந்த வகுப்பு வாரிய நிலத்தை தக்க வைக்கணும், பாதுகாக்கணும், தொடர்ச்சியா போராடுறாரு. அவர் ஒரு செல்ஃபி வீடியோ போடுறாரு, என்ன மார்க் பண்ணிட்டாங்க, சிஎம் அட்ரஸ் பண்ணி போடுறாரு, என்னை கொல்ல போறாங்க. சொன்ன மாதிரி அவர் கொண்டுட்டாங்க. அவர் வீடியோ போட்ட அன்னைக்கு துரித நடவடிக்கை எடுத்திருந்த அந்த உயிர் போவதை தடுத்திருக்க வேண்டாமா? கனிம வெள்ளை கொள்ளை எதிராக கஜபர் அலின்னு ஒரு சுற்றுச்சூழல் போராளி போராடினாரு, அவரும் இதே போல ஒரு வீடியோ போட்டாரு, அவரும் போய் எல்லா இடத்தையும் மனு கொடுத்தாரு. அவர் ஒரு உயிர் பலியை தடுத்திருக்க வேண்டாமா? குற்றம் நடந்த பிறகு தண்டனை தருவது நீதிமன்றம், குற்றமே நடக்காமல் தடுப்பதுதான் அரசு நிர்வாகம். அப்ப இததான் பத்திரிகைகளை திரும்ப திரும்ப சொல்றாங்க. தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை, ரத்தத்தில் அப்படியே புரளக்கூடிய சட்டம் ஒழுங்குன்னு பத்திரிகையில அட்டைப்படமா போட்டிருக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன, இந்த பொலிட்டிக்கல் பிலீஃப் சிஸ்டம்குள்ளார வருவோம். ஆளுங்கட்சியினுடைய உற்ற நண்பர்கள், நலன் விரும்பிகள், அவங்களாம் இது எதுவுமே பிரச்சனை இல்லை, இது எதையாவது பேசினா போ, உத்தரப்பிரதேசத்துக்கு போ, மணிப்பூருக்கு போ, அங்க போ, இங்க போன்ற. நான் என்ன சொல்றேன், வாங்க வேங்கவேலுக்கு போங்க, புதுக்கோட்டைக்கு போங்க, திருநெல்வேலிக்கு போங்க. மதிப்பிற்குரிய மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அப்பாவு ஐயா என்ன சொன்னாங்க, சில தினங்கள் முன்பு திருநெல்வேலி பக்கம்லாம் சாதிய குழுமைகள் இல்ல என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றாரு. இன்றைய தினம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தினுடைய தலைவர் அந்த பகுதியில வெட்டுண்டு கபடி போட்டியில ஜெயிச்சதுக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட பையனை வெட்டி சாச்சிருக்காங்க, விரல் போச்சுங்க, இந்த தலையில பிராக்சருங்க, லங்ஸ்ல பஞ்சர் ஆயிருக்குங்க, அவன் உயிருக்கு போராடுறாங்க, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். டாக்டர்ஸ் போராடி அந்த பிள்ளைய இழுத்து பிடிச்சு வச்சிருக்காங்க. அவனை நேர்ல போய் பார்த்துட்டு பிரஸ் மீட் பண்ணி ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு, ஆமா இங்க சாதிய பிரச்சனை இருக்கு, வட தமிழ்நாட்டிலும் இருக்கு, அதை விட அதிகமா தென் தமிழகத்துல இருக்கு, இது நம்ம மாத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சபாநாயகர் அவர்கள் மதிப்பிற்குரிய அவர் சொன்ன அந்த கருத்தை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இவரும் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் தானே இவர் சொல்றாரு. அப்ப எது உண்மை? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது நடக்கவே இல்லைன்னு மூடி மறைப்பதால் அது ஒருபோதும் நடக்காம தடுக்க முடியாது. அதற்கு மாறாக அதோட ரூட்ஸ்ல போய், வேர்ல போய் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ அதிகாரிகளோ யாரா இருந்தாலும் அந்த கலைகளை களையாமல் இந்த பிரச்சனை தீரவே தீராது.